வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு திருவடி சரணம். கற்றுத்தரும் வழிகாட்டிகளை தேடி கண்டடைந்து பெற்றுக்கொள்ளும் போதனைகளை மறக்காமல் பின்பற்றி போற்றுதலுக்குரிய பெருவாழ்வு வாழ்வதற்கு வழிகாட்டும் குரு திருவடியை வணங்குவோம். குருவை நினைக்க குணமது செம்மையாம். குருவை நினைக்க கொடிய வினைகள் போம். குருவை நினைக்க கூடிடும் மெய்ஞானம். குருவை அன்றி இந்த உலகத்தில் துன்பங்கள் இல்லை. நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகன் தன் வார்த்தை என்று நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம். நார்வே டென்மார்க் டீம் ஒர்க்காக சிறப்பாக தொண்டாட்டி கொண்டிருக்கும் அனைத்து மெய் உணர்வாளர்களுக்கும் காலை நேர வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த இணையதளத்தில் இணைந்துள்ள அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்கள். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். ரொம்ப ஒரு அருமையான ஒரு தலைப்பு, குருவின் சீடர் உறவு. ஒரு குருவோட கிட்ட சீடருடைய உறவு எப்படி இருந்தா, ஒரு குருனா யாரு, அவருடைய சீடர் உறவு இருந்தா அவருடைய லைஃப் எப்படி இருக்கும், இந்த உறவு நமக்கு எப்படி தேவை, இத பற்றி நம்ம இன்னைக்கு சிந்திக்க இருக்கிறோம். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். எந்தெந்த உறவிலிருந்து அனுபவ பொருட்கள் இருந்தும் நம்மை நாம விடுவித்துக் கொள்கிறோமோ அதனால் வரும் துன்பத்திலிருந்து நீ விடுபடுகிறாய். அது அப்பாவா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், கணவன் மனைவி குழந்தைகளா இருக்கட்டும், எந்த உறவுகளாக இருக்கட்டும், ரொம்ப நாம அவங்க கிட்ட ரொம்ப ரொம்ப டீப்பா நம்ம ரொம்ப பற்று வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க, அதுல எப்பவுமே ஒரு துன்பம் தான். நமக்கும் துன்பமா இருக்கும், நம்மளால அவங்களுக்கும் துன்பமா இருக்கும். நம்ம சுயமும் நம்மளோட சுய அறிவும் அங்க வெளிப்படாது, அவங்களோட சுய அறிவும் அந்த இடத்துல வெளிப்படாது, துன்பமா தான் இருக்கும். அதே மாதிரி அனுபவ பொருட்கள், விரும்பின பொருட்கள் அது சாப்பிடுறது நம்ம உபயோகப்படுத்துற எந்த பொருளா இருந்தாலும் அதுல நாட்டம் அதிகமாக நம்ம வச்சிருந்தோம்னா அதுதான் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு, அதுவே நமக்கு நஞ்சாக போயிடும் இல்லையா. அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணாதன்னு டாக்டர் சொல்லும் போது அது ஒரு ஏற்கனவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா வரைக்கும் முடியும். அதுதான் திருக்குறளை அழகா சொல்லுவோம், யாதனின் யாதனை நீங்கியான் நாவதல் அதனின் அதனின் இளன். அப்போ எந்த உறவுடன் நம்ம தொடர்பு நிலையில இருந்தா நமக்கு நல்லது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு உறவுடன் மட்டும் தொடர்பு நிலையிலேயே இருந்தால் நமக்கு துன்பம் இருக்காது. இப்ப இந்த உறவு கிட்ட நம்மளுடைய உறவா இருக்கட்டும், அனுபவத்தில் இருக்கட்டும், நாம ரொம்ப பற்றுல இருந்தா நமக்கு துன்பம். ஆனால் ஒரு உறவுடன் மட்டும் தொடர்பு நிலையிலேயே எந்த அளவுக்கு நாம இருக்கிறோமோ, பற்றி இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்மை துன்பம் நெருங்குவது இல்லை. எல்லாம் இன்பமயம். எந்த ஒரு உறவுடன் மட்டும் நாம தொடர்பு நிலையிலே பற்றி கொண்டிருக்கிறோமோ, வாழ்க்கையில் நமக்கு துன்பம் என்பதே இல்லை, எல்லாம் இன்பமயம். அந்த ஒரு உறவுதான், அந்த ஒரு மகா சக்தி தான் குரு. குருவுடன் ஒரு சீடன் எந்த அளவுக்கு உறவு கொண்டாடி அவருடைய லைன்லயே, அந்த லிங்க்லயே எவன் ஒருவன் அவருடைய தத்துவங்களை பின்பற்றி இருக்கிறானோ அவனை துன்பம் என்ற பெருங்கடல் அவனை நெருங்குவது இல்லை. அதாவது விதியை கூட மதியால வெல்ல முடியும். மனிதனின் துன்பத்திற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மனம். அந்த மனம் அந்த குருவோட சரணடையும் போது அவன் விதியை கூட மதியால் வெல்கிறான். ஏன்னா மனம் என்பது ஒரு குரங்கு மாதிரி, அதை புனிதமாக்குபவர் குரு. மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க இல்லையா. மாதா என்ற ஒரு சக்தி எவ்வளவு பெரிய சக்தி இல்லையா, அவ சக்தியின் ரூபம் இல்லையா ஒரு பெண்ணினம். அதனாலதான ஒரு ஒரு உயிரை உருவாக்குற ஒரு வாக்கியத்தை கருவறைய
இறைவன் வந்து பெண்ணினத்துக்கு கொடுத்தான். அவளால் மட்டும்தான் படைக்க முடியும், அவளால் தான் அதை பாதுகாக்க முடியும், அவளால் மட்டும்தான் அதை பராமரிக்க முடியும். வேற யாருக்கும் அந்த கிடையாதுன்றதுனாலதான் ஒரு பெண்ணினத்துக்கு அந்த சக்தியை இறைவன் கொடுத்தான். அடுத்து பிதா. பிதா என்ற ஒரு தெய்வமும் நமக்கு ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம கிட்ட 4 வார்த்தை பேச மாட்டாருங்க நம்ம அப்பா எல்லாம். ஆனா நம்மளை பத்தி 40 பேருக்கிட்ட பெருமையா பேசக்கூடிய ஒரு ஜீவன் தந்தை. அம்மா கூட திருஷ்டி பட்டுடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரொம்ப சொல்ல மாட்டாங்க. ஆனா அப்பா அப்படி கிடையாது. நம்மளை பத்தி நம்மளுடைய குடும்ப பாரத்தை தோல்ல சுமந்து நம்ம நெஞ்சில சுமந்தவர் நம்மளுடைய அப்பா. சாதாரண ஒரு உறவு இல்லைங்க. இந்த 2 உறவுக்கு அப்புறம் எந்த உறவுன்னு பாத்தீங்கன்னா அதுதான் குரு. குரு என்ற ஒரு உறவு நமக்கு எதுலெல்லாம் பயன்படுதுன்னு பாருங்க. ஏன்னா குரு என்ற உறவு ஒண்ணு நமக்கு கொடுக்கக்கூடிய வரம் என்ற ஒரு சக்தி இறைவனால் கூட கொடுக்க முடியாது. அதனாலதான் குருவுக்கு அப்புறம் தெய்வத்தை வச்சாங்க. ஏன்னா செயலுக்கேற்ற விளைவை கொடுப்பது மட்டும்தான் தெய்வத்தோடைய வேலை. அதுக்கு நல்லது கெட்டது தெரியாது இல்லையா? அதுக்கு வந்து நல்லது கெட்டது தெரியாது. யார் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதுக்கு விளைவை கொடுப்பது மட்டும்தான் இறைவனுடைய வேலை. அதாவது எந்த தப்பு பண்ணாலும் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நான் செய்த சகல பிழையும் அந்த கதையே கிடையாது இறைவன் கிட்டலாம். நீ கடுகளவுனாலும் தீங்கு செய்ததற்கான விளைவை கொடுப்பது மட்டும்தான் அது வேலையே. இதை சிந்திக்க தெரியாத மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? சிந்திக்க தெரியாத மனிதர்கள் நிறைய இருக்காங்க. நம்ம பரிகாரம் செஞ்சு செஞ்சு நம்மளுடைய பாவத்தை போக்கிடலாம். நீ பரிகாரம் செஞ்சா உனக்கு இருக்கலாம். பரிகாரம் இருக்குன்னு இருந்தா இன்னைக்கு இந்த உலகத்துல இவ்வளவு துன்பங்கள் பெருகி இருக்காதே. பரிகாரம்ன்ற ஒண்ணு தப்பான போதனையை நமக்கு போதிச்சதுனால்தான் பரிகாரம் பண்ணிட்டு திருப்பி திருப்பி தப்பு பண்றாங்க. அப்புறம் துன்பத்தில் வாழ்றாங்க. அது அவங்களுக்கு எவ்வளவு அறியாமல் இருக்காங்க. ஏன்னா சரியான ஒரு குரு அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கல. அதுதான் காரணம். மன்னிக்க தெரியாத இறைவன், சிந்திக்க தெரியாத மனிதர்கள். செயல் விளைவும் நீதியை மட்டும்தான் இறைவனால் வழங்க முடியுமே தவிர நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தி குரு. அதாவது நம்ம பிறந்ததுல இருந்து இன்று வரை நம்மளுடைய எண்ணம் சொல் செயல நம்ம இடத்துல நிறைய பதிஞ்சிருக்கு. அந்த பதிவை தான் பிராரத்த கர்மம் என்று சொல்லுவர். ஆனா அதுக்கு முன்னாடியே ஒரு பதிவு நம்ம கிட்ட இருக்கு. அதுக்கு பேரு சஞ்சிதா. இந்த சஞ்சிதா கர்மத்தோட அடிப்படையில் தான் பிராரத்த கர்மமும் ஓடிக்கிட்டே இருக்கு நம்ம கிட்ட. இந்த பிராரத்த கர்மாவுக்கும் இந்த பிராரத்த கர்மாவை விட சஞ்சிதாவிற்கு வந்து வலிமை அதிகம் கொஞ்சம். சங்கீதம் என்றால் தெலுங்கு வார்த்தைங்க. சமஸ்கிருதத்துக்கும் அது வந்து கொஞ்சம் பொருந்தும். மூட்டை. சஞ்சிதம் என்பது மூட்டை. அவ்வளவு மூட்டை இருக்கு நம்ம கிட்ட. அததான் அவங்களுடைய பாவ புண்ணிய கணக்கு. அது நம்மளுடைய அப்பா அம்மால இருந்து முன்னோர்கள் இருந்து எல்லாரும் இருக்கு. அப்போ ஒருத்தருக்கு ஒரு துன்பங்கள் நிகழுது அப்படின்னாக்கா என்னோட எண்ணம் சொல் செயல கூட நான் தூய்மையா இருக்கணும்னாக்கா அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு மூட்டையும் கொஞ்சம் நல்லா இருந்தாதான் அவன் அந்த வழிக்கு போகவே முடியும். அப்ப நாமெல்லாம் பாருங்க நம்மளுடைய மூட்டை ஏதோ கொஞ்சம் நல்லதா இருக்கு போய் ஒரு நல்ல குரு நமக்கெல்லாம் பிடிச்சிருக்கிறோம் இல்லையா? அப்போ அந்த ஒரு துன்பத்துலதான் இருக்கணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு விடிவு காலம் உனக்கு வேணும்னா ஒரு குருவோடைய உபதேசம் ஒவ்வொரு சீடனுக்கும் தேவை. ஒரு குருவோட உபதேசம் ஒரு சீடனுக்கும் தேவை. அந்த சீடன் ஒரு குருவை மட்டும் கரம் பற்றி விட்டால் அவன் மகான் ஆகுற ரேஞ்சுக்கு ஒரு குரு அவரை உயர்த்தி விடுவார். நீங்க என்ன வேணா பாருங்க. நம்ம ஆசான் அருள் தந்தையை குரு கூட இன்னைக்கு ஒரு மகானா ஆயிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய குருங்களான பாலகிருஷ்ணனாலும் சரி பூபதி கிருஷ்ணராவுக்கும் ஒரு உண்மையான சீடனாக அவர் இருந்திருக்கிறார். பரஞ்சோதி பாபா அவங்க கற்றுக் கொடுத்த வித்தையை தவறாமல் கடைபிடித்த ஒன்றை மற்றவர்களும் பின்பற்றி பயனடையக்கூடிய ஒரு உண்மையான சீடனாக இருக்க போய் அவர் பெரிய மகானா இருக்கிறார் இல்லையா? அப்போ கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒரு நல்ல சீடன் அப்படின்னாக்கா ஒரு குருவுக்கு யார பிடிக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? தனக்கு பின்னாடியே வேலை செஞ்சுக்கிட்டு தன்னையே எப்ப பாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவருக்கா குருவை பிடிக்கும்னு நினைக்கிறீங்க? அப்படி எல்லாம் கிடையாதுங்க. அதாவது ஒருவர் அவருடைய உபதேசங்களை கேட்டு நடந்து தானும் பயனடைந்து இந்த பூமிக்கும் அவனால் நன்மை பயக்குகிறானோ அவனை தாங்க ஒரு சீடன். ஏன்னா அதுலதான் அவர் இந்த பூமிக்கு வந்ததற்கான ஒரு பூர்ணத்துவத்தை ஒரு குருவே அடைகிறார்.
அப்போ ஒரு குருக்கு ஒரு உண்மையான சீடனாக ஒருத்தன் இருக்கும்போது அவனுடைய சஞ்சித கர்மம் மூட்டை அங்கே விரைவாக கலைக்கப்படுகிறது. பெரிய விஷயம் இது. பெரிய பெரிய விஷயம். ஒரு குரு ஒரு குருவால மட்டும்தான் ஒருத்தரோட சஞ்சிதாவை மாற்றக்கூடிய, ஒருத்தருடைய மரபணுவுல இருக்கக்கூடிய ஒரு மரபணுவுல இருக்கிறதும் மாற்ற முடியாத பாதைகளையும் கிடையாது மரபணு என்பது. ஒரு மூளை செல்கள்ல இருக்க நினைவு பதிவு பழைய தீய பதிவுகளை கூட மாற்ற முடியாத ஒரு வடிவமைப்பு கிடையாது. அதை உன்னால் மாற்றி அடிக்க முடியும், உன்னுடைய விதியை கூட உன்னால் மதியால் மாற்றி அமைக்க முடியும் என்ற பயிற்சி முறைகளை கொடுத்தது குருமார்கள். அதை ஒருவன் பின்பற்றி நடக்கும் போது அவனோட சஞ்சிதாவை வெல்லக்கூடிய புண்ணிய பலன்களை ஒவ்வொரு சீடனும் அடைகிறான். அதுக்குதான் அது உடனே வந்து அடைஞ்சிட முடியுமான்னு பாத்தீங்கன்னா அடைய முடியாது. ஏன்னா அவங்களுக்குள்ள அதனாலதான் ஒரு குருவோட எப்படி ஒரு ஒரு பால்ல வந்து ஒரு சொட்டு உரமுறை நம்ம கலந்தோம்னா ஃபுல்லா அது அதை தயிர் ஆக்கிடுதோ, ஒரு ரசாயன மாற்றம், ஒரு துளி ரசாயன மாற்றம் அது முழுவதுமாக பழைய பாலன் என்ற தன்மையிலிருந்து மாற்றி அதை தயிராக்கி அதுக்கப்புறம் அது நெய் மோருன்னு எல்லாருக்கும் பயனுள்ளதாக மாறிக்கொண்டே போயிட்டு இருக்கு பாருங்க. அந்த மாதிரி ஒரு குருவோட உயிர் கலப்பு ஒருத்தர்கிட்ட வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த ரசாயன மாற்றம் அவனுள் உரம் ஒரு மாதிரி அது உள்ள ஃபுல்லா அந்த ரசாயன மாற்றம் அவனுடன் கலக்கும் போது அவனோட சஞ்சித கருமத்துல என்ன இருந்தா கூட இவரோட உயிர் கலப்பு அங்க சேரும் போது நாம இத கொஞ்சம் ஃபாலோ பண்ணலாமேன்னு ஒரு எண்ணம் அந்த இடத்துல வரும். ஃபர்ஸ்ட் எண்ணம் தான் வரும் அந்த இடத்துல. நாமளும் இதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அப்ப அந்த ஒரு எண்ணமே அவனை அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு அப்படியே அழைச்சிட்டு போயிடும். அதுக்கு தாங்க தீட்சை என்ற ஒன்றை ஒவ்வொரு குருமார்களும் நமக்கு உபதேசம். தீட்சை உபதேசம் என்றால் என்ன? உப என்றால் கிட்ட, அருகாமை. தேசம் என்றால் இடம். அதை தொட்டு காட்டுபவர் குரு. அதாவது அறியாமை என்ற இருளை நீக்கி தீய மனதை ஒளியை தரும் அறிவை காட்டுபவர் குரு. குரு உபதேசம். உன் உடலுக்குள் உன்கிட்டயே உன் அருகாமையிலேயே இருக்கும் ஒரு இடத்தை சுட்டு காட்டுபவர் குரு. நமக்கு தெரியுமா, தீட்சை வாங்குற வரைக்கும் குண்டல்லி மகாசக்தி நம்ம உடம்புலன்னு ஒண்ணு இருக்குது. அது மூலாதார அடியில தான் இருக்குது. இது வரைக்கும் அறிவே இல்லாம தூங்கிக்கிட்டு இருக்குது. அவ்வளவு பெரிய சக்தியை நம்ம பயன்படுத்தாம தூங்க வச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப அத மேல தொட்டு எழும்பணும் நமக்கு எப்ப தெரிஞ்சது? ஒரு குருவை புடிச்ச பிறகுதான் அவ்வளவு பெரிய சக்தியை வீணா வச்சுக்கிட்டு இருக்கோமே நாமளும். அப்ப வெளியில இருக்க விலங்குகளுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்கு? அப்ப இவ்வளவு பெரிய சக்தியை நம்ம தட்டி எழுப்பும் போது நம்ம வாழ்க்கையில எவ்வளவு மாற்றங்கள் நிகழும்ன்றதை ஒரு குருவை பிடிச்ச பிறகுதானங்க தெரிஞ்சு. அதுக்குள்ள நம்ம கிட்ட இவ்வளவு பெரிய சக்தி இருக்கு என்பதை நம்ம இது வரைக்கும் அறியாமலே தானே இருந்தோம் இல்லையா? அதை தொட்டு எழுப்பும் போதுதான் அடுத்த மாற்றம் நம்மளுடைய ஒவ்வொரு சீடனுடைய வாழ்க்கையில் நிகழ்வு. அதாவது அறியாமையில இருக்கிற நம்ம யாரு வேணும்னாலும் உணர்த்தலாம் வாழ்க்கையில. ஒவ்வொருத்தரும் நம்ம ஒரு விஷயத்த தெரியாம இருக்கணும்னா அது வந்து யார் உணாலும் நம்ம ஒரு பாடத்தை வாழ்க்கையில உணர்த்தலாம். நாம் யாரிடமெல்லாம் கற்றுக்கொள்கிறோமோ அவர் நமக்கு குருவாகி விடுகிறார். நாம் யாருகிட்டெல்லாம் நம்ம இதெல்லாம் நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த நம்ம ஒருத்தர்கிட்ட லைஃப்ல நிறைய கத்துக்கிறோம் இல்லையா? அவரெல்லாம் நம் குருவாகி விடுகிறார். கற்றுக்கொள்வது என்பது குருவிடம் ஒரு தளத்தில் மட்டும் நிகழ்வதல்ல. ஒவ்வொரு இடமும் கற்றுக்கொண்டே ஏதோ ஒண்ணு கற்றுக்கொண்டுகிட்டே தான் நம்ம இருக்கிறோம் லைஃப்ல. நிறைய கத்துக்கிட்டே இருக்கிறோம் நம்ம. ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது. அறியாமையிலிருந்து விடுபட ஒருவர் தயாராக இருந்தால் கற்றுக் கொடுப்பவர் நம் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருப்பார்கள். இதுதாங்க நமக்கு வேணும். அறியாமலிருந்து விடுபடுறதுக்கு இதுதான் தீட்சைன்ற ஒண்ணு நமக்குள்ள அந்த உரம் ஒரு ஊத்திட்ட பிறகு அவரோட உயிர் கலப்பு நம்ம பெற்ற பிறகுதான் நமக்கு இந்த அறிவுன்ற ஒன்ன பற்றி நமக்குள்ள இவ்வளவு பெரிய சக்தி இருக்குது. நம்ம அறிவு வேலை செய்ய தொடங்கும் நம்ம கிட்ட. அப்ப நமக்கு லைஃபுக்கு என்னெல்லாம் வேணும்ன்றத நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பவர்கள் வாழ்வில் வந்து கொண்டே இருப்பார்கள். யார் மூலியமாவது ஒரு நல்ல விஷயமா தேடி வந்துகிட்டே இருக்கும். அது மூலம் நம்ம அறிவு வளர்ச்சி அடையும். அதிலிருந்து நம்மளுடைய பாதை நல் பாதை தெரிந்தால் இல்லையா? பழைய பாடல்களை ரொம்ப அருமையா இருக்கு. அந்த ஒரு நல்ல பாதையை நம்ம கண்ணுக்கு யார் மூலியமாவது குரு என்ற தெய்வம் யார் மூலியாவது நமக்கு காட்டிக்கொண்டே இருப்பார்கள். அதை நோக்கி நம்ம வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டே இருக்கும். ஆக நம்ம கற்றுக்கொள்ள தயாராக இருக்கணும் பாத்தீங்களா? அதுக்கு ஒரு எண்ணம் வேணும்ல. ஏன்னா சஞ்சித கர்மம் எப்படி இருக்கும்?
அந்த கற்றுக்கொள்றதுக்கு நம்ம தயாராக இருப்பதற்கு ஒரு குருவோட தீட்சை, அந்த உயிர்கலப்பு நம்ம கிட்ட ஏற்படும் போதுதான் அறிவு விழிப்பு நிலையில் பெற்று நம்ம கற்றுக்கொள்கிறோம் ஒரு நல்ல விஷயம். ஏன்னா கற்றுக் கொடுக்கறதுனா நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்கு இல்லையா? அப்ப அந்த தீயதுல இருந்து ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி போறதுக்கு ஒரு குருவோட உபதேசம், அவருடைய உயிர் கலப்பு, தீட்சை என்ற நூல் நமக்கு தேவைப்படுது. கற்றுக்கொள்ள நாம தயாராக இருந்தால் வழிகாட்ட குரு நிச்சயம் வருவார். கற்றுக்கொள்ள எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். குருவெல்லாம் நம்ம தேடி போனோமாங்க, தானா வந்தாரு இல்லையா? இப்போ ஒரு எண்ணம் நம்ம கிட்ட அப்படி இருக்க போய் தானே ஒரு குரு நமக்கு தாராக வந்தார் இல்லையா? அப்போ ஒரு குருவோடைய தொடர்பு என்பது ஒவ்வொரு சீடனுக்கும் அவசியம். அவனுடைய சஞ்சித கர்ம மூட்டைகள் வழிபடிதான் பிராரத்த கர்மா அப்படின்னாக்கா, வாழ்க்கையில அதுல இருக்க துன்பங்கள் படிதான் எல்லாரும் அனுபவிக்கணும்னாக்கா, அப்புறம் எதுக்கு நம்ம பிறக்கணும் இல்லைங்களா? இந்த துன்ப கடலை நீந்துறதுக்கா? அப்ப அதுல இருந்து நம்ம வாழ்க்கையில நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நம்ம குடுக்கணும் அப்படின்னாக்கா, நம்மளுடைய ஆகாமிய கரும வினைகள் மூலம் நம்மளுடைய எபிஜெனடிக்ஸ் எப்படி நம்ம மரபணுவிலே ஒரு மாற்றத்தை கூடிய பயிற்சி முறைகளை தந்து நம் வாழ்க்கையையும் முறையையும் மாற்றி தீய பதிவுல இருந்து விடுவித்து நம்மளை வாழ வைத்த தெய்வம் குருமார்கள் தான். குருமார்களால் மட்டும்தான் அது முடியும், மற்றவர்களால் அது முடியவே முடியாது. அதனாலதான் இறைவனுக்கு கூட அந்த சக்தி இல்லைன்னு சொன்னது இல்லையா? இறைவனுக்கு கூட அந்த சக்தி கிடையாது. அவர் செயலுக்கு விளைவு கொடுப்பது மட்டும்தான். அதனால்தான் நான் சென்ஸ். இறைவனுக்கு இன்னொரு பேரு இருக்கு இல்லையா? நான் சென்ஸ். குருவுக்கு மட்டும்தான் அந்த இது இருக்குது. ஏய், நீ இத பண்ணா இப்படி அனுபவிச்சிருவ, நாளைக்கு உனக்கு இப்படி எல்லாம் இருக்குன்னு ஒரு சீடனுக்கு அறிவுரையை கூறி அவனுடைய வாழ்க்கை பாதையை மாற்றும் ஒரு வல்லமை குருவிற்கு மட்டும்தான் உண்டு. நல்ல நம்ம வாழ்க்கையில ஒரு சில விஷயங்களை நிறைய யோசிக்கணுங்க. அப்போ ஒரு குருன்னா யாரு? ஒரு சிஷியனோட தொடர்பு அவனுக்கு இருக்கும்போது அவனுடைய பாவப்பதிவுகளே போக்கக்கூடிய ஒரு வல்லமை ஒரு குருக்கு இருக்குன்னா, அப்ப அந்த சிஷியன் வந்து அந்த குரு என்ற அந்த கரண்ட விடலாமா? விட்டா யார் பீஸ் போயிடுவான்னா குரு தான் பீஸ் போயிடுவான். லைஃப்ல ஒரு முறைதான் நமக்கு எல்லாம் சான்ஸ் கிடைக்கும். அந்த சான்ஸ விட்டோம்னா இன்னொரு முறை இன்னொரு ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைப்பது ரொம்ப ரொம்ப அரிதுன்னு தான் சொல்லணும். வாழ்க்கையில இந்த ஜென்மத்துல இந்த ஒரு பிறவில குரு என்ற ஒரு தொடர்பு நமக்கு தீட்சை என்ற ஒன்றும் நம்மளுடைய முன்னோர்களுக்கு கிடைக்காது நமக்கு கிடைச்சிருக்குன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க நீங்க? முதற்கொண்டு நாமளும் வந்து நம்மளோட அடுத்த தலைமுறைக்கும் ஒரு பயனை அடைந்து இந்த சமுதாயத்துல இந்த உலகத்துல ஒரு பெரிய நல்ல மாற்றம் நம்மளால கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அப்ப அந்த ஒரு குரு தொடர்பை ஒரு சீடன் விட்டான் என்றால் அவனால் அவன் குடும்பம் அவனால் இந்த சமுதாயத்திற்கு பாதிப்பு, இயற்கைக்கும் நிறைய பாதிப்பு இருக்குது. இதனால ஒரு அழிவு பாதை இந்த உலகம் செல்லும் என்பது நிதர்சனம். அது இன்னைக்கு பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் எப்படி போயிட்டு இருக்குன்னு. ஒரு நல்ல உபதேசம் அவங்களுக்கு எல்லாம் இருந்தா இன்னைக்கு இவ்வளவு பெரிய போரு, இதனால எவ்வளவு பேரு பின்னாடி துன்பம் அடைகிறாங்கன்ற இது அவங்களுக்கு தெரியாம ஒரு நல்ல குருவுடைய உபதேசம் அவர்களுக்கு இல்லை. ஒரு நல்ல குருவோட தொடர்பு இல்லை அவங்களுக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஒரு குரு என்பவர் யார்? ஒரு சீடன் சொல்றார், குரு என்பவர் யார்? ஒவ்வொரு வாழ்விலும் முக்கியமானது. சரியான குருவை கண்டடைந்தவங்க பொருளற்ற துயரத்திலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியாக வாழ்கின்றனர். பெரிய பெரிய ஆன்மீக சிந்தனைகள் தத்துவங்களை விளக்கத்துடன் மட்டுமின்றி நிறைவான வாழ்வதற்கான எளிய முறைகளை நமக்கு புரிய வைப்பவரே குரு இல்லையா? ஆன்மீக சிந்தனைகள் தத்துவங்களை விளக்கத்துடனோட நிறைவாக ஒரு மனிதன் வாழ்வதற்கான சிந்தனைகளை நமக்கு வழங்குபவர் தான் உண்மையான குரு. புத்த பிரான் என்ன சொல்றார் ஒரு சிஷியனுக்கும் சிஷியர்களுக்கும்? அன்புதான் உலக மகா சக்தி, அன்புதான் அறிவு, அன்புதான் தெய்வம். அந்த அன்பை என்று அன்பை உணர்வாக பெறக்கூடிய குரு சிஷ்ய உறவை அவர் சிறப்பித்தார். உனக்குள்ள இருக்க ஒரு சிஷியனுக்குள்ள இருக்க அன்பை முதல்ல வெளிப்படுத்தினாரு அவரு. ஒவ்வொரு குருமார்களும் அவருக்குள்ள இருக்கிற அன்பை தீட்சை என்ற ஒன்றை கொடுத்து
அதற்கான பயிற்சி முறைகளுக்கான ஆன்மீக சிந்தனைகள், தவ முறைகள் அனைத்தும் கொடுத்து அவனுக்குள்ள இருக்க அன்பை ஒவ்வொரு குருவும் வெளிப்படுத்தி காட்டும் போதுதான் அவன் அவனுக்குள்ள இருக்க இறையை உணரும் போது அடுத்தவருக்குள்ள இறையும் உணரக்கூடிய பாக்கியத்தை அவன் பெறுகிறான். இதுல யாரு புகட்டுவான்னு பாத்தீங்கன்னா குரு. எந்த சாமியும் நமக்கு வந்து இறைவனே குருவாக நேரில் வந்த ஒரு அற்புத உறவு குரு என்ற ஒரு உறவு. ஒவ்வொரு சீடனும் அந்த லிங்கோடைய அதுக்குதாங்க சாமிஜி வந்து நமக்கு என்ன திரும்ப கொடுத்தாரு, ஒவ்வொரு சீடரும் நம்மளாம் சீடர்கள் தானே, அந்த குருவோட தொடர்போட இருக்கணும் தான் சத்சங்கங்கள் அமைக்கப்பட்டது. அந்த சத்சங்க தொடர்பை எவன் ஒருத்தர் நிறுத்துறாங்களோ, நீங்க பாருங்க, நான் கூட சொல்றது எங்க மன்றத்துல எல்லாம் மீட்டிங் வரும்போது, ஏதாவது சத்சங்க தொடர்பை மட்டும் இந்த கொஞ்ச நாள் இந்த சர்வீஸ்க்கு கொஞ்சம் ஒரு சில இடர்பாடுகள்லாம் வரும்போது, நீங்க குருவோட இதுவ சரியா பின்பற்ற எங்களுக்கு செய்யல அப்படின்றத உணர்த்தி ஒரு குருவோட தொடர்பு சத்சங்க தொடர்பை மட்டும் விட்டு பாருங்க. நீங்க உங்க மனநிலை உங்க மனநிலை மாற்றது உங்களுக்குள்ள நடக்கிற இந்த தீய மாற்றம் உங்க குடும்பத்தை வரைக்கும் எப்படி பாதிக்குதுன்றத கொஞ்ச நாள் சத்சங்க தொடர்பை விட்டு பாருங்க, உங்களுக்கு தெரியும்னு சொன்னாங்க ஒரு வாட்டி மீட்டிங் அப்போ. இது அவங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் சேர்த்து எல்லாருக்கும். யாரா இருந்தாலும் அதை பின்பற்றி பாருங்க. சத்சங்க தொடர்பை ஒண்ணு விட்டு பாருங்க. குருவை நினைக்காம இருந்து பாருங்க. குரு சொல்றத வந்து இன்னைக்கு ஃபாலோ பண்ணாம இருந்து பாருங்க. அப்ப தெரியும் உங்களுக்கும் உங்க மனசு மறுபடியும் எப்படி மாறி இருக்கு, அதனால குடும்பம் எப்படி இப்ப மாறி இருக்குது. இதுக்கு இப்ப அவரை பிடிக்கும் போது இருந்ததுக்கும் அவரோட தொடர்பு ஒரு சீடன் விடும்போது இருந்ததுக்கான மாற்றத்தை நல்லா விட முடியாதுங்க. விட்டா நம்மளுடைய அமைதிதான் அங்க போகும். அப்படியே கப்சிப்புன்னு ஆயிட்டாங்க. ஏன்னா யாராலையும் அதை விட முடியாது. ஏன்னா இதுதான் அவருடைய தொடர்புதான் நமக்குள்ள இருக்க அன்பு வெளிப்பட்டது. அதுதான் இன்னைக்குள்ள நமக்குள்ள ஒரு அமைதியை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதனாலதான் குடும்ப அமைதியை பெற்றுக்கிட்டு இருக்கோம் நம்ம. நம்மளால ஒரு சமுதாயத்துக்கு ஏதோ ஒண்ணு செய்ய முடியும். அதனால ஒரு நிறைவான வாழ்வை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இது நிதர்சனமான உண்மை. அதனால்தான் சத்சங்கம் என்ற ஒன்றை அமைத்து அதுல காலையில சாயந்தரம் டெய்லி மெடிடேஷன் ஒண்ணு வச்சு பயிற்சி முறைகளை வச்சு வார ஒரு முறை சிந்தனை விருந்துகளை வச்சு மாத ஒரு முறை மௌனத்தை வச்சுட்டு நடுவுல தத்துவ விளக்கங்களாக அகத்தாய்வு பயிற்சிகள் காயகல்பங்கள் இப்படி எல்லாத்தையும் போட்டு சத்சங்க தொடர்போடையே வச்சிருந்தாரு ஆசான் அருட்தந்தை. இந்த தொடர்போடு ஒருவன் இருக்கும் போது தடமாற்றம் இல்லாமல் ஒரு சீடனாலையும் இருக்க முடியும். இதுதான் இதேதான் ஒவ்வொரு குருமார்களும் அந்த குரு சீடன் உறவை உண்மையா வச்சுக்கிறதுக்கு என்ன நம்பணுமோ அது ஒரு குருவால மட்டும்தான் ஒரு சீடனுக்கு புகுத்த முடியுமே தவிர மற்றவர்களால உணர முடியாது. அப்போ ஒரு சீடனுக்கு குருவோட லிங்க்ன்றது இருந்துகிட்டே இருக்கணும். அறிவில் தெளிவை கொடுத்து சிக்கல இருந்து விடுபடும் தீர்வை குருவார்கள் மட்டும்தான் கொடுப்பாங்க. அதாவது தவத்துல ஆழ்ந்து நம்ம போனோம். நம்ம சில பேர் தவத்துல ஆழ்ந்து போன குடும்பத்தை அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. தவத்துல ஆண்டவர்கள் சமூகத்தை விட்டு ஒரு நாளும் ஒதுங்கறது இல்லை. இல்லறத்தை வெறுக்கவில்லை. மற்ற விட நல்லாவே குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. குரு தொடர்போட சத்சங்கத்துல இருந்து நல்லா ஆழ்ந்து தவம் பண்றவங்க. அதுக்கு நிறைவாக நம்ம ஆசான் அருட்தந்தையே பாக்குறோம். நம்ம குடும்பத்துல இருந்து வந்தவர் தான் அவரு. அழகா குடும்பம் நடத்தலையா, இவ்வளவு பேர் ஆன்மீகவாதி ஆகலையா, மகான் ஆகலையா, ஒரு குருவால மட்டும் தாங்க இன்னைக்கு ராம நவமி. இன்னைக்கு ராம நவமி. இந்த ராம காவியம் என்பதே ஒரு குருவால ஒரு காவியமாக எதுக்காக எடுத்துரைக்கப்பட்டது அப்படின்றக்க ஒரு உபதேசம். உன் வாழ்க்கையில துன்பம் துயரம் நீங்காம இருக்கணும். பெண்ணுடைய சாபம் ஒன்று இருந்தால்னா அது நீயும் இல்லாம 7 ஜென்மத்துக்கும் அடுத்தடுத்த தலைமுறையும் அந்த சாபாலை தாக்கும். அது இந்த உலகில் வாடும் எந்த உயிரினுக்குமே ஆபத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை உணர்த்துவதற்காக கொண்டு வந்தது ராம காவியம். இன்னைக்கு ராமநவமி அதுவும் நாம அதையும் இன்னைக்கு சிந்திச்சே ஆகணும். எதுக்கு ராமநவமி இன்னைக்கு கொண்டாடுறோம்? ராமரை எதுக்கு இவ்வளவு பிடிச்சது? ஒரு பெண்ணை மட்டும் ஒரு உண்மையான ஆண்மகனாக ஒரு உண்மையான நல்ல கணவனாக போற்றி இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமா இருக்கனால்தான் அதை பிடிச்சிருந்தது. ஆனா அதே பெண்ணை அவமானப்படுத்தி இழிவுபடுத்தி அவளை இது பண்ணா அதுக்கான முடிவு என்ன என்பதை உணர்த்துவதே ராமகாவியம். நல்ல சீடனுக்கான ஒரு ஆஞ்சநேயர் இல்லையா? ஆஞ்சநேயருக்கும் ராமருக்கும் உள்ள சீட உறவு இது நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம். அதை பத்தி நல்லா தெரியும் நமக்கு. அதனாலதான் இன்னைக்கு ஆஞ்சநேயர் ஒரு மகானாக ஒரு நல்ல வீரனாக இன்னைக்கு எல்லார் மனதிலும் நிற்கக்கூடிய ஒரு தெய்வமாக மாறினதுக்கு அவருடைய குருவான ராமருக்கு அவர் ஒரு நல்ல சீடனாக இருந்ததால் தான்.
இல்லையா? எல்லார் மனதிலும் இன்னைக்கு நிற்கக்கூடிய ஒரு தெய்வமாக மாறி இருக்கிறார் அவரு. அப்போ ஒரு குரு சீடன் உறவு ஒரு குருவால மட்டும்தாங்க ஒருத்தரோட வாழ்க்கையில இருக்க துன்பத்தை பா மாற்றுவதற்கான ஒரு வழிமுறையை வந்து எளிமையா விளக்க முடியும். ஒரே ஒரு கதையை சொல்லி இந்த இதுவை நான் நிறைவு செய்யறேன். அதாவது ஒருத்தர் வந்து குரு கிட்ட வந்து கேக்குறார், வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இருக்கு. ஒண்ணு போனா ஒண்ணு வருது, ஒண்ணு போனா வருது. உங்களை பார்த்தா எனக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்பதற்காக நான் வந்திருக்கிறேன். என்னை நீங்க சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். என் வாழ்க்கையில இருக்க பிரச்சனைகளை தீர்வதற்கு எனக்கு ஒரு நல்ல முடிவே கொடுங்க. எங்கெங்கயோ நான் போனேன், எங்கெங்கயோ சுத்திட்டேன், எல்லா கோயிலும் சுத்திட்டேன். ஆனா இதுக்கான சரியான பிரச்சனை, இதுக்கான ஒரு சரியான முடிவு வந்து எனக்கு தெரியல. குருவே, என்னை சீடனாக ஏற்று என்னுடைய இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை எனக்கு சொல்லுங்கன்னு என்றார். இதுக்கு ஒரு சரியான தீர்வு ஒரு நல்ல குருவால மட்டும்தான் கொடுக்கும். அவர் என்ன சொல்றாரு, அவருடைய தோட்டத்துல இருக்கிற 100 மாடுகளை அந்த குரு வளர்த்துட்டு வர்றார். அந்த 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 இளைஞனை போய் என்ன சொல்றாரு, அந்த தோட்டத்துல இருக்க எல்லா மாடையும் போய் பார்த்துட்டு வா அப்படின்றாரு. அவன் பார்த்துட்டு வரான். எல்லா மாடும் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கேக்குறாரு. எல்லாம் நின்றுகிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னான். இந்த 100 மாடுமே படுத்த உடனே நீ போய் உன் ரூம்ல போய் ஓய்வு எடுத்து நல்லா தூங்கு, காலையில திரும்பி வந்து என்ன பாரு அப்படின்னு குரு சொல்லிட்டார். மறுநாள் வந்து அந்த சீடனை அந்த இளைஞனை வந்து குரு பாக்குறாரு. கண்ணெல்லாம் செவந்து போய் ரொம்ப சோர்வா இருக்காரு. என்னப்பா இப்படி இருக்கிறன்னா, ஐயா குருவே, நான் நைட் எல்லாம் தூங்கவே இல்லை அப்படிங்கிறாரு. ஏன், என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாரு. நீங்க சாயந்தரம் ஆனதும் சில மாடெல்லாம் அவர் என்ன சொன்னார் குரு, எல்லா மாடும் படுத்த பிறகு நீ போய் உங்க ரூம்ல போய் படுத்து உறங்கிட்டு என்ன காலை வந்து பாருன்னு சொன்னார் இல்லையா? அதுக்குதான் இவர் சொல்றாரு, சாயந்தரம் ஆச்சு குருவே, எல்லா மாடும் கொஞ்சம் படுத்துருச்சு. சில மாடுகள் வந்து நானே அதட்டி படுக்க வச்சேன். ஆனா கொஞ்ச நேரத்துல பார்த்தா இது படுத்தா இன்னொன்னு எந்திரிச்சிருது, அதை படுக்க வச்சா இன்னொரு எந்திரிச்சிருது. ஒண்ணு கூட எல்லாமே முழுசா என்னால படுக்க வைக்க முடியல. ஒட்டு மொத்தமா நைட் எல்லாம் இதை சரி பார்க்கறதுக்கே எனக்கு சரியா இருந்தது. இரவு முழுக்க நான் தூங்கவே இல்லை குரு அப்படின்னாரு. அப்ப குரு சிரிச்சார். இதுதான் வாழ்க்கை. இப்படி ஒரு எளிய வாழ்க்கை தத்துவங்களை ஒரு குருவால மட்டும்தான் ஒரு சீடனுக்கு புரிய வைக்க முடியும். வாழ்க்கைன்னா என்ன என்பதை எளிய முறையில் புரிய வைத்து அவனுடைய வாழ்க்கை பாதையை மாற்றும் சக்தி குருக்கு தான் உண்டு. அவர் சொல்றார், இதுதானப்பா வாழ்க்கை. வாழ்க்கையில பிரச்சனைகளை தீர்ப்பது என்பது மாடுகளை படுக்க வைப்பது போன்றதுன்றாரு. சில பிரச்சனைகள் தானா தீர்ந்துடும், சிலதான் நாம முயற்சி பண்ணி தீர்க்கலாம். ஒரு சில பிரச்சனை தீர்ந்தா வேற ஒரு பிரச்சனை புதிதாக எழலாம். திருப்பி திருப்பி பிரச்சனைங்க உண்டான்டா நான் நிம்மதியா இருப்பேன் என்று நினைச்சா இந்த உலகத்துல யாராலையும் நிம்மதியா வாழவே முடியாது அப்படின்றாரு. பிரச்சனைகள் அனைத்துமே எப்போது முடியும்னு நீ கவலைப்பட்டு கொண்டே இருந்தனாக்கா உன்னுடைய நிதர்சனம் இன்றைய வாழ்க்கையை உன்னால வாழவே முடியாது. எல்லா பிரச்சனையும் நான் தீர்த்துட்டு தான் நான் சந்தோஷமா வாழ்க்கையில வாழ்வேன்னு பாத்தீங்கன்னா அதை உன்னால முடியவே முடியாது. ஒண்ணு போனா ஒண்ணு வரதான் செய்யும். அப்போ எல்லாத்தையும் டோட்டல் சரணாகதி. நீ என்ன பண்ணணும், அந்த காலத்தில் கையில விட்டுருன்றாரு. எல்லாம் உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், நீ பாத்துக்கணும். அந்த காலத்தின் கையில விட்டுட்டுன்னா அமைதியா தூங்குவ. இந்த ஒரு நீ பிரச்சனைகளையே யோசிக்க கவலைப்பட்டு கொண்டே இருப்பவர் அந்த ஒரு சிக்கலை தீர்வதற்கான தீர்வை யோசிப்பதில்லை. அந்த சிக்கலையே நினைச்சுக்கிட்டு இருக்கறதுனாலதான் தூக்கம் கிடையாது அவங்களுக்கு எல்லாம், இல்லையா? அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அதை பத்தி நினைக்காத, எல்லாம் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன், அந்த காலத்தில் கையில ஒப்படைச்சிடு, நீ பாத்துக்கோன்னு டோட்டல் சரணாகதி அடைஞ்சிட்டு உன் கையில ஒப்படைச்சிட்டேன்னு விட்டுட்டு நிம்மதியா படு. அலைகள் ஓஞ்சாதான் நான் கடல்ல குளிப்பேன் அப்படின்னா கடைசி வரைக்கும் குளிக்கவே முடியாது. அது போலதான் வாழ்க்கையில பிரச்சனைகளும். வாழ்க்கையில எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் என்பவை 100 மாடுகள் போன்றது. அதை எல்லாத்தையும் ஒரே நேரத்துல படுக்க வைக்கவே முடியாது. ஒண்ணு படுத்தா ஒண்ணு எந்திரிக்கதான் செய்யும். நம் பிரச்சனைகளை தீர்க்கணும்னாக்கா நம்ம டோட்டலா எல்லா பிரச்சனைகளையுமே இந்த பக்குவத்தை யாரு காலத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு நீ போய்கிட்டே இருங்கிறாரு. அப்போ ஒரு இப்படி இந்த ஒரு மனசுக்கு அந்த பக்குவ நிலை எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு குருவை ஒரு சீடன் சரணாகதி அடையும் போதுதான் வருது. இது உடனே கேட்ட உடனே எல்லாம் மாற முடியாது. அவருடைய உயிர் கலப்பும் நான் ஒரு சீடனுக்கு கிடைக்கும் போது மட்டும்தான் அவனால இந்த சரணாகதியை
ஒரு சீடன் குருவை அடையும் போது மட்டும்தான் இந்த மனப்பக்குவ நிலைக்கு ஒரு சீடன் பெற முடியும் என்று சொல்லி, அதற்குதான் குருவோட உபதேசம் ஒரு சீடனுக்கும் குருவோட தொடர்பு, உபதேசம், தீட்சை என்பது வேண்டும் என்று சொல்லி, குருவோட தொடர்போடையே எப்போதும் இருப்பவர்கள் வாழ்க்கையில் துன்பம் என்ற ஒன்று இல்லை, எல்லாம் இன்பமயதான் என்று சொல்லி, வாய்ப்பளித்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றிகளை கூறி, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், உலகில் அமைதி நிலவட்டும் என்று வாழ்த்தி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.